சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஜாலில் காவல்துறையின் அடாவடி, கொடூரமான தாக்குதல், தக்க பாடம் புகட்டிய மக்கள். செம்மணி மறைக்கப்பட்ட உண்மையின் வலி நிறைந்த சாட்சி, ஆஸ்திரேலியா தெரிவிப்பு. தலைமன்னார் கடலில் கைதான இந்திய கடற்றொழிலாளர்கள். செம்மணி மனித புதைகுழியில் மனதை உருக்கும் சம்பவம், குழந்தைகள் பால் அருந்தும் புட்டி மீட்பு. 2 குடும்பங்களைச் சேர்ந்த 18 பேர் திடீரென்று வைத்தியசாலையில் அனுமதி. யுனெஸ்கோவில் இருந்து விலகிய அமெரிக்கா. அதிகாலை வேளை கொடூரம், காதலியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு உயிரை மாய்த்த சம்பவம் பதிவு. மாரவிலவில் பெண் ஒருவர் சுட்டுக்கொலை, சிறுமி படுகாயம். யாழில் இந்திய துணை தூதரக வாகனம் விபத்து, அதிகாரிகள் படுகாயம். தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, வெளியான மகிழ்ச்சி தகவல். முன்பள்ளி ஆசிரியர் சம்பள விவகாரம், ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. வெள்ளைவான் கடத்தல் கொலைகள், நாமலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள கட்சி. தொடர்வன விரிவான செய்திகள். வட்டுக்கோட்டை காவல்துறையின் அடாவடியான செயற்பாடுகளுக்கும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதி வேண்டி நேற்று மூளாய் பகுதி மக்கள் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் அலுவலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். மூளாயில் உள்ள மதுபான நிலையம் ஒன்றுக்குள் இடம்பெற்ற மோதல் சம்பவமே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வட்டுக்கோட்டை வன்முறைக்கு காரணமாக அமைந்துள்ளது. மதுபான நிலையத்தில் வைத்து எமது பகுதியைச் சேர்ந்தவர் மீது தாக்குதல் நடத்திய எமது பகுதியில் வாழ்கின்ற இன்னொருவர் எழுந்து அவரை ஏன் தாக்குகிறீர்கள் என்று கேட்டபோது அவரையும் தாக்கி படுகாயம் ஏற்படுத்தினர். இதனால் தாக்குதலுக்குள்ளானவரின் மகன்கள் 2 மதுபான நிலையத்துக்கு கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டனர். பின் காயமுற்ற எமது பகுதியைச் சேர்ந்த 2 வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுவிட்டு வந்தபோது காவல் நிலையத்துக்கு முறைப்பாடு பதிவு செய்ய சென்றனர். இதேவேளை காவல்துறையினர் முறைப்பாடினை பதிவு செய்யவில்லை. ஆனால் தாக்குதல் நடத்திய ஒருவரை கைது செய்து வைத்திருந்தனர். தாக்குதல் நடத்திய மற்றவர்களையும் அழைத்து எமது தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்யுமாறு நாங்கள் கோரியிருந்தோம். ஆனால் காவல்துறை அதை செய்யவில்லை. எங்களை காவல் நிலையத்திலிருந்து விரட்டி அடித்தனர். பின்னர் எமது பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வேலை முடித்து வரும்போது மற்றைய குழுவினர் பிடித்துச் சென்று அவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தினர். நாங்கள் சம்பவம் அறிந்து சென்றபோது அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். காவல்துறை அவரை காவல் நிலையம் கொண்டு சென்றபோது ஏற்கனவே தாக்குதலுக்குள்ளானதால் அவர் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்தார். அவரை வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கோரிய போது காவல்துறையினர் தகாத வார்த்தையாய் எம்மை திட்டி எம்மையும் இப்படித்தான் தாங்கள் தாக்கிவிட்டு உள்ளே தூக்கி போடுவோம் என்று கூறினர். இதற்கு பின்னர் தான் ஞாயிற்றுக்கிழமை கலவரம் ஏற்பட்டது. அவர்கள் ஒரு குழுவாக இணைந்து எமது ஊருக்குள் தாக்குதல் நடத்த வரும்போது எமது ஊர் மக்கள் இணைந்து அவர்களை விரட்டி அடித்து கலவரத்தில் ஈடுபட்டனர். வட்டுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு புதிய பொறுப்பு அதிகாரி வந்த பின்னர் காவல்துறை காவலில் வைத்து ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைகுழி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரீன்ஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கிரீன்ஸ் கட்சியின் நியூ சவுத் வேல்ஸ் மாநில செனட்டர் டேவிட் சூரி பிட்ச் இதனை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், உண்மையை ஒருபோதும் புதைக்க முடியாது. இலங்கையில் தமிழ் மக்கள் மீது கட்டாயம் நடத்தப்பட்ட காணாமல் ஆக்கப்படுதல் மற்றும் இனப்படுகொலையை நினைவூட்டும் வகையில் செம்மணி புதைகுழி அமைந்துள்ளது. 29 ஆண்டுகள் கடந்தும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை, நீதி நிலைநாட்டப்படவில்லை. எனவே செம்மணி உட்பட இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழிகள் குறித்து சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி தண்டையில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய கடற்றொழிலாளர்களையும் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் நேற்று உத்தரவிட்டார். இதேவேளை நேற்று முன்தினம் இரவு அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து படையில் ஈடுபட்ட இலங்கை கடற்படை இந்த இழுவை படகொன்றையும் அதிலிருந்து 4 இந்திய கடற்றொழிலாளர்களையும் கைது செய்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சிறு குழந்தையுடையது என்று சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஒரு பால் பூச்சியை ஒத்த போத்தில் ஒன்றும் ஆடைகளை ஒத்த துணிகளும் அடையாளம் காணப்பட்டன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என்று நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று 17வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது 2 மனித புதைகுழியிலிருந்து சிறு குழந்தையுடையது என்று சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மற்றும் 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஆகிய 15 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அதனுடன் அடையாளம் காணப்பட்டுள்ள பால் பூச்சியொத்த போத்தல், ஆடையொத்த துணிகள் என்பவற்றை
இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 26 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது 65 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 தினங்களில் 15 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உணவு ஒவ்வாமையின் காரணமாக கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட 18 பேர் கிண்ணியா தள வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 9 பெண்களும் 6 ஆண்களும் 3 சிறுவர்களும் அடங்குகின்றனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்றிரவு கிண்ணியா பிரதான வீதியில் அமைந்துள்ள 2 ஹோட்டல்களில் பராட்டா, சுட்டகோடி, மயோனிஸ் ஆகிய உணவுகளை சாப்பிட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோவின் உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அறிவிப்பை அமெரிக்கா இன்று வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கலாச்சாரம் மற்றும் கல்வி முகவரகம் இஸ்ரேல் மீதான அதன் சார்பு மற்றும் பிரிவினவாதத்தை ஊக்குவிப்பதன் காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யுனெஸ்கோவின் தொடர்ச்சியான ஈடுபாடு அமெரிக்காவின் தேசிய நலன்களை பூர்த்தி செய்யவில்லை என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் தெரிவித்துள்ளார். மரக்கல பகுதியில் காதலியை கொலை செய்துவிட்டு இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை அம்பாறை பதியத்தலாவம் மரங்கல பகுதியில் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு பிரவேசித்த இளைஞன் இளம் பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீது வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெண்ணின் தாய் தந்தை மீது வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியதோடு காதலி என்று சந்திக்கப்படும் இளம் பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு அவரும் கழுத்தை அறுத்து உயிர் மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் மாரவில மறந்த பகுதியில் இடம்பெற்றது. வீட்டின் முன்னால் இருந்த பெண் ஒருவர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூடு நடந்த நேரத்தில் அருகிலிருந்து 10 வயது பிள்ளை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் விபத்துக்குள்ளானது. குறித்த சம்பவம் நேற்றிரவு 10 மணிக்கு யாழ் காவல் பிரிவுக்குட்பட்ட பலாலி பிரதான வீதியில் கந்தர்மடம் சந்தையில் இடம்பெற்றது. யாழ் நகர் பகுதியிலிருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டது யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்று கந்தர்மடம் பகுதியிலிருந்து யாழ் நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றுடன் இவ்வாறு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் மேற்படி காரில் பயணித்த சாரதியும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்து காரணமாக 30 நிமிடங்கள் அந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தனியார் ஊழியர்களின் சம்பளம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கக்கூடும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளமாக இருந்த 17,000 ரூபாவை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 27,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டார். முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மாகாண கல்வி அமைச்சுக்கு செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்தார். இதேவேளை நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் நவீன உலக ஒழுங்கோடு பொருந்தும் அறிவியல் பூர்வம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான உபகுழுவின் 1வது கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் வைத்து தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாமல் ராஜபக்சவை எச்சரித்துள்ளார். வெள்ளைவான் கடத்தல்காரர்களையும் படுகொலையாளிகளையும் பாதுகாத்தவர்கள் ராஜபக்சர்கள், எனவே எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என அவர் தெரிவித்தார். இந்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்தார். நடைபெற்ற நேற்றைய விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க உரையாற்றிக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பினார். அதை பெரிதாக செவிமடுக்காத தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ மற்றும் தயஸ்ரீ ஜெயசேகர நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் என்றும் ஊடக சந்திப்புகளை நடத்தியதோடு எதிர்கால நண்பர்கள் ஆகினீர்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷே நீங்களும் உமது நண்பர் தான் என அமைச்சரை நோக்கி தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், நீங்கள் நல்லவர்களா? தாஜினை கொன்றவர்கள், படுகொலையாளிகள், வெள்ளவேன் கடத்தல்காரர்களை பாதுகாத்தவர்கள், உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார்? சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள்? உங்களை எதிர்ப்பவர்கள் இருக்க விட்டீர்கள். ஆகவே என்னிடம் பாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.